அதே டெக்ஸ்ட் பாக்ஸு, அதே பட்டன். ஆனா கீழ இருந்த டெக்ஸ்ட் பிளாக் இல்ல. அத ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. ஹலோ கூட அந்த பேர சேர்த்திட்டோமா? சேர்த்திட்டு அத வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நாம இத்தன லைன்ஸ் கூட எழுத தேவையில்ல. நாம தான் இத வந்து ஒரு ஃபங்ஷனா செஞ்சு வச்சிருக்கோம்ல. மெசேஜ் பாக்ஸ்ன்னு கால் பண்ணி உள்ள வந்து இந்த டிஸ்ப்ளே டெக்ஸ்ட்ட வச்சுட்டோம்னா வேல முடிஞ்சுது. புரியுதா நான் என்ன சொல்லிருக்கேன்ட்டு? ட்ரை பண்ணுவோமா? இதுக்குள்ள வந்து இத நம்ம இப்ப ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸ்டெப் 1 டன். ஸ்டெப் 2 இதுக்குள்ள போயிட்டு, இப்ப அஸ்வின் டாட் டெக்ஸ்ட்க்கு பதிலா நம்ம வந்து ஏதாவது ஒரு வேரியபிள் நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆம் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அர்னால்டுக்குள்ள இத ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அர்னால்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டோம்னா போதும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம கிரியேட் பண்ணது. மெசேஜ் பாக்ஸ்ன்னு அடிச்சு அதுக்குள்ள அர்னால்ட வச்சுட்டீங்கன்னா போதும். இப்போ ஃப்ராங்கோக்குள்ள என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். 1ம் ஹலோ சேர்றப்ப ஹலோ 1ன்னு வரும். இப்போ ஹலோ 1ங்கிறது அர்னால்டுங்கிற பவுல் அதாவது வேரியபிள்குள்ள போயிரும். இப்போ அர்னால்டுக்குள்ள என்ன இருக்கு? ஹலோ 1. இப்போ அந்த ஹலோ 1 இதுக்குள்ள வரும். அப்போ இந்த இடத்துல ஹலோ 1 வந்துரும் டபுள் கோட்ஸ்க்குள்ள. உங்களால அத இமேஜின் பண்ண முடியுதா? அர்னால்டுன்னு இந்த இடத்துல இருக்கிற இடத்துல ஹலோ 1ன்னு அது மாறிக்கும். அது மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள போனோனே அது இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். யாருனாலயும் இது இமேஜின் பண்ண முடிஞ்சது? கை தூக்குங்க. உங்க எல்லாத்துனாலயும் இமேஜின் பண்ண முடிஞ்சிருச்சா? சூப்பர்டா. யூ ஆல் ஆர் ஆன் ட்ராக். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அர்னால்டோட சர்நேம கரெக்ட்டா டைப் பண்ண போறேன். தப்பா தான் வரும்னு நெனைக்கிறேன். வரவே மாட்டேங்குது. டாமி. ஜேக்கப். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஐயோ ஏதோ போட்டேன்டா. வந்துருச்சா? அப்படியே அதே இது அலர்ட் ஆயிருக்கு. தெரியுதா? ம். இந்த மாரி ஏதோ வரும் விட்டுரு. நமக்கு இப்ப அதுக்கு டைம் இல்ல. புரிஞ்சுச்சா என்ன நடந்துச்சுன்ட்டு? எக்ஸ்பிளைன் பண்ணவா? உங்களுக்கு தேவையே இல்லையா? தேவையே இல்ல கை தூக்குங்க. ஒரு தடவ சொல்லிட்டா பரவால்ல. கை தூக்குங்க. யாருமே இல்லையா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? Nice. சரி, ஒரு தடவ சொல்லிடுறேன் எதுக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஸ்ன்னு டைப் பண்ணோம்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப கஷ்டமான பேரா இருக்கு. ஸ்வாஷ்நீகர். எஸ்டபிள்யூன்னு போட்டுக்குவோம். எஸ்டபிள்யூன்னு டைப் பண்ணோமா, இப்போ அது வந்து ஃப்ராங்கோ டெக்ஸ்ட்குள்ள வந்துரும். இப்போ இது 2ம் ஒண்ணு சேரும். ஸோ ஹலோ எஸ்டபிள்யூன்னு வந்துருதா? இப்போ இதுதான் அர்னால்டுக்குள்ள இருக்கும். அப்ப அர்னால்டுக்குள்ள ஈக்குவல் டூ போட்டா தெரியும்ல, இது அப்படியே இதுக்குள்ள போயிடும். அப்போ அந்த அர்னால்டுன்னு இருக்கிற இடத்துல என்ன வரும்? அர்னால்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஹலோ எஸ்டபிள்யூ. கரெக்ட்டா? இதனால தான் நமக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஹலோ எஸ்டபிள்யூன்னு வந்துச்சு. ஆக்சுவலி இத போட்டாவே வரும்னு நீங்க வச்சுக்கலாம். ஆனா இது ஏன் தெரியும்னா, இது இதுக்குள்ள போய் இந்த லைன் எல்லாம் வரப்போ ரன் ஆயிரும். இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நாம சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? இங்க வந்துரும். அதுக்கப்புறம் இந்த டைட்டில்குள்ள வரும். தெரியும்ல, இது வந்து ஏசிங்க்ல ஒரு புது பாக்ஸ கிரியேட் பண்ணுன்ட்டு. இந்த மாரி இங்க போய் தான் வரும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது இருந்துச்சுனாவே அதான் நடக்கும்ன்ட்டு. அதனால தான் வந்துச்சு. புரிஞ்சுதா? டன். மட்டமாமே